Hi, hello friends. Welcome back to my channel. இன்னைக்கு வந்துட்டு எங்க பாப்பாக்கு வந்து பர்த்டேங்க. சோ நான் வந்துட்டு இன்னைக்கு சாக்லேட் கேக் செய்யலாம் அப்படினு ஒரு டிசைட் பண்ணிருக்கேன். அது வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. அதுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். வாங்க फ्रेंड्स, வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறீங்க அப்படினா Subscribe பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இதுக்கு வந்துட்டு மிக்ஸி ஜார் வந்து எடுத்துக்கோங்க फ्रेंड्स. அதில் வந்துட்டு 2 முட்டையை வந்துட்டு நம்ம உடைச்சு ஊற்றிடலாம். நீங்கள் வந்து முட்டைக்கு பதிலாக கண்டென்ஸ் மில்க் கூட எடுத்துக்கலாம். 1/2 கப் வந்து கண்டென்ஸ் மில்க் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் வந்து 2 முட்டை வந்து சேர்த்திருக்கேன். அப்புறம் வந்துட்டு சுகர் வந்துட்டு 1/2 கப் எடுத்திருக்கேன். அதுவும் இதில் ஆட் பண்ணிடலாம். 1/4 கப் அளவுக்கு வந்துட்டு கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட வந்து கொக்கோ பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு சாக்லேட் வந்து வாங்கிக்கலாம். டெய்ரி மில்க் சாக்லேட்ஸ் வந்து வாங்கி நீங்கள் வந்து தூள் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா பிஸ்கெட் சாக்லேட் பிஸ்கெட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை கூட நீங்கள் வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நான் 1/4 கப் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 கப் பால் வந்து சேர்த்திக்கோங்க. ஆயில் வந்துட்டு 1/2 கப் எடுத்திருக்கேன். இதில் வந்து நீங்கள் மற்ற எண்ணெயெல்லாம் எடுத்திங்கன்னா அதனுடைய ஸ்மெல் வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஆயில் வந்து எடுத்துக்கோங்க. அது வந்து 1/2 கப் எடுத்திருக்கேன். ரிஃபைண்ட் ஆயில் தான். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்துட்டு நல்லா பிளெண்டரில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு வந்ததை வந்துட்டு இதில் வந்து சேர்த்திடலாம். இன்றைக்கி வந்து நான் ஆல் பர்பஸ் ஃப்ளவர் தான் எடுத்திருக்கேன். இதை வந்து 3/4 கப் அளவுக்கு நான் சேர்த்திக்கிறேன். இதுலேயே வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்துட்டு பேக்கிங் பவுடர் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா சேர்த்திடலாம். இப்போ இதை வந்து நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அடிக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. அப்படியே ஜஸ்ட்டு நல்லா மிக்ஸ் ஆனதுன்னா போதும். இப்போ நான் வந்து பாருங்கள், ஒரே சைடாக தான் நான் கலக்கிட்டு இருக்கேன் இல்லைங்களா, அதே மாதிரியே கலக்கிக்கோங்க. மாற்றி மாற்றி திருப்பிலாம் நீங்கள் கலக்க வேண்டாம். அந்த சாஃப்ட்னஸ் வந்துட்டு போயிடும். ஸோ இதே மாதிரியே கலக்கிக்கோங்க. கொஞ்சம் வந்துட்டு கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சமாக நான் வந்து பால் வந்து சேர்த்திக்கிறேன். இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் இப்போ எடுத்துட்டீங்க இப்படி பார்த்தீங்க அப்படின்னா அது பாருங்கள் ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் அப்படியே மடித்து விழுது பாருங்கள். அந்த மாதிரி வந்து வரணும். அதுதான் கரெக்டான பதம். தெரியுதுங்களா? இந்த மாதிரி வரணும். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலான்னா டின்னில் வந்து நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. டின்னு ஆல்ரெடி வந்து நான் வந்து நெய் தடவி அப்படியே க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இது மேலே கொஞ்சம் மாவு போட்டு நம்ம அப்படியே டஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதில் இதை ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்படி மடிஞ்சு வருது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கிற டைமில் நம்ம வந்துட்டு இதுதான் கரெக்டான பதம். இப்போ வந்து நம்ம இதில் வந்து சேர்த்திடலாம். அதான் ஃப்ரெண்ட்ஸ், கேக் டின் வந்துட்டு செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை கொண்டு போய் நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்க அந்த பேனில் வந்துட்டு நம்ம வச்சிடலாம். இது வந்து நீங்கள் ப்ளைனாக மட்டும் தான் செய்ய போகிறீங்க அப்படின்னா இதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் வந்து நட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இது நான் கொஞ்சம் பர்த்டே கேக் மாதிரி டெக்கரேட் பண்ணணும்னு நினைக்கிறதுனால நான் வந்து இப்போ நட்ஸ் சேர்த்துல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி லிட் போட்டு மூடி வச்சுருக்கேன். ஒரு அடிகனமான பாத்திரத்தில் வந்துட்டு உப்பு வந்து சேர்த்தி அது மேலே ஒரு ஸ்டாண்ட் வந்து வச்சு நான் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு இப்போ கேக் டின்னை செட் பண்ணிடலாம். வைக்கும் போது பார்த்து கவனமாக வைங்க. இப்போ இது வந்து ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். 25 to 30 minutes வந்து நீங்கள் விட்டிங்கன்னா போதும். கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க.
25 மினிட்ஸ் ஆயிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பராக வந்து ரெடி ஆகிருக்கு கேக்கு. ஸ்டிக்கி இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம். ஒட்டாமல் வந்ததுன்னா நல்லா வெந்துச்சுன்னு அர்த்தம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. கேக் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ இதை எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம வந்து இந்த கார்னர்லாம் எடுத்து விட்டு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இது வந்து பிளைன் ஸ்பாஞ்ச் கேக்காகவே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். மேலே நட்ஸ் போட்டு இல்லைன்னா இந்த மாதிரி சாக்லேட் சிரப் வந்து நம்ம ஊற்றி கொடுத்தோம்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இல்லை நம்ம டெக்கரேட் பண்ணுறனாலும் பண்ணலாம். இன்றைக்கி வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக 1/4 கப் வந்துட்டு வெண்ணெய் வந்து எடுத்திருக்கேன். அதோட 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நான் சுகர் ஆட் பண்ணி, கலரிங் வந்துட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்திக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ப்ளைனாகவே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 பீஸா வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு இந்த க்ரீம் வந்து சேர்த்திடலாம். இது வந்து பிளண்டரில் வந்துட்டு நான் யூஸ் பண்ணல, எலக்ட்ரிக் பிளண்டர் வந்து யூஸ் பண்ணல, கையிலே தான் வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த க்ரீம் வந்துட்டு இன்பிட்வீனில் வந்து நம்ம அப்படியே ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுடலாம். இப்போ அப்ளை பண்ணிட்டோம். இதை வந்து மேலே வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், கேக் வந்து தயாராகிடுச்சு. ஒரு சிம்பிளாக இந்த லாக்டவுன் பீரியடில் என்னால் எவ்வளோ வந்துட்டு கொஞ்சம் டெக்கரேட்டிவாக கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வீட்டில் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.